இந்த நார்மல் ஹியூமன் பேராமீட்டர்ஸ்க்கு மேலே போகிற சில இண்டிவிஜுவல் இட்ஸ் நாட், இது வந்து வெறும் ஆண்களுக்கு மட்டும் தனின்னு கிடையாது, பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. பக்கம் இப்போ அந்த அமிர்தானந்தமாக இருக்காது, அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அமிர்தானந்தமாக இருக்காது, அவள் வந்து வெறும் வந்து கட்டி அவள் வந்து பேஷன் கூட கிடையாதுன்னு கேள்வி. அதனால் இந்த மாதிரி ஃபினாமினன் அது ஏதோ மாதிரி எல்லா கல்ச்சர்ஸும் எடுத்துக்கிறேன். இது இந்த இந்தியாவுக்கு மட்டும் தனி கிடையாது. ஆனால் இந்த சித்தர் இருக்கிற அவர் நிஜமாக இருந்தார் பாவம். இதில் பாவம் என்ன சொல்றதுன்னா, சரி நீங்கள் வாழ்க்கை நம்ம வந்து அதை யோசிக்கிறப்போ அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டார். இந்த மனைவி குழந்தைகள் விட்டதுல தெரியுமா பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அதில் அவருடைய ஒரு பெண்ணு ஒரு பிச்சைக்காரி மாதிரியாவே இருக்கான். கும்பகோணத்துக்கிட்ட அவருடைய கோவில் அவருக்கு அந்த சாந்தவெளின்னு ஒரு கோவில் இருக்கு. இது ஆனால் வந்து அவருக்கு தெரியாதா, அவருக்கு யாராருக்கும் வந்து ஏதேதோ விதமாக அவர் உதவியிருக்கார். யாரு? அந்த சித்தர். இது ஒரு இது. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு விஷயம் இருக்க, இது எனக்கு நடந்தது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, அவர் கவால்னு இங்கே இருந்தோம், அது அவர் ஃபர்ஸ்ட்லைன் கூட இருக்கலாம். ஆனால் பட் யூ ஃபீல் இட் கம்ஸ் இட் ஒரு மெட்டீரியலைசஸ் ஃப்ரம் திஸ் ஹேண்ட். சரி, அது ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கும். நான் இல்லைன்னு நான் சொல்லேன். அவர் என்ன பண்ண கொடுத்துட்டு 6 ரூபா. அப்போல்லாம் 50 காசுக்கு உங்களுக்கு வெத்தலை பார்க்கலாம் வாங்கலாம், வெத்தலை பார்க்க புகையிலையும் வாங்கலாம். அவர் சொல்கிறாரு, இந்த கடைக்கு போக கேட்கலாம். அது ராத்திரி 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சாதாரண 11 மணிக்கு மேலே இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிடும். காரணம் என்னென்னா, அந்த கடையே தான் வீடு. அந்த கடையை மூடினா தான் அவன் படுத்து தூங்க முடியும். இவர் சொல்கிறாரு, நான் போகிறேன். ஆனால் அந்த பர்டிகுலர் கடை மட்டும், அந்த ஒரு கடை மட்டும் திறந்துருக்கேன். இது நான் இவர் வாங்கினேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டார். இது ரொம்ப நுண்ணியமான ஒரு விஷயம். அவர் சொல்கிறார், வாங்கிட்டு சொல்லக்கூடாது, எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வாங்க சொல்கிறார். ஆனால் அங்கே போனால் அது கம்ப்ளீட்டாக மறந்து போயிடும். நான் போய் வெத்தலை பார்க்க வாங்கிட்டேன். ஆனால் அவர் கேட்கல, எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டார். அப்போ அவர் தூக்கி மாதிரி போடுறது இவருக்கு இப்படி. அப்புறம் சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன விஷயத்தில் உன்னால் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை உன்னால் காப்பாற்ற முடியலை. நீ எப்படிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு பெரிய முக்தி அடைய போகிறேன்? சரி, முக்தின்றது என்னது? அது ஒரு ஸ்டேட். அது வந்து இந்த பாடியில் முடியுமான்றது ஒரு சந்தேகம். ஆனால் அது ஒரு ஸ்டேட். இது அவர் வந்து இதெல்லாம் இது ரொம்ப சின்ன காரியத்தை அவனால் பண்ண முடியல, பெருசெல்லாம் அப்படி பண்ண போகிறார். அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஆனால் அந்த சித்தர் இருக்கார், அவரை யாரோ என்னென்னமோ உதவிக்கலாம் கேட்டாங்க. முடிஞ்சதை அவர் செஞ்சார், முடியாததை விட்டுட்டார். இது எனக்கு முடியாது, இது வந்து அவனுக்கு விதிக்கப்பட்டது. அதெல்லாம் பேசவே மாட்டார் அவர். இதெல்லாம் நம்ம தான் ஏதோ வந்து விளக்கங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ சித்தரை பற்றி இவ்வளவு மட்டும் நான் சொல்லிட்டேன். சித்தர் நிஜமாக தான் அவரோட கோயில் இருக்குது, இன்னும் இப்போ இருக்காது கும்பகோணத்துக்கிட்ட. இந்த எப்பவுமே இந்த படைப்புகள் இருக்க, படைப்புகளுக்கு பெரிய நோக்கம்னு கிடையாது. ஏதோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் இல்லாட்டா சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை வச்சு எழுதுகிறோம். அதை வச்சு எழுதுறது தான், அதுதான் உங்கள் இன்டென்ஷன், உங்களுடைய நோக்கம். ஆனால் அந்த கதை வந்து இருக்க, அது வந்து அந்த நோக்கத்தை பூர்த்தி பண்ண இதுவே இல்லை. உங்களுக்கு இது பெரிய வரலாற்று பூர்வமாக நான் சொல்லலாம். இப்போ இவர் இருக்காரு,
இந்த ரிசரக்ஷன் ஒரு நாவல் வந்து அது வந்து அவருடைய ரொம்ப ஒரு மாரலிஸ்டிக் பீரியடில் அவர் எழுதியது. ஆனால் அது வேறு மாதிரியே முடிஞ்சுது. ஈவன் அண்ணா கர்ணினால அவர் வந்து இந்த அடல்ட்ரியை அட்டாக் பண்ணணும், அடல்ட்ரியை இது பண்ணணும், கோச்சுக்கணும். பட் கடைசியில் வந்து அது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆகிடுது. அதனால இந்த இன்டென்ஷன் அண்ட் ரியலைசேஷன் இது ரெண்டுக்கும் அது நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இந்த இந்த படைப்புகள்லாம் இன்னைக்கு பேசிட்டு கூட இருக்க அந்த இந்த சில உண்மைகள், இதெல்லாம் உண்மைகள். எது இந்த இன்டென்ஷன் மே நாட் பி ரியலைஸ் இன் ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். அது இருக்க அது வந்து இது ஒரு கார்டினல் ட்ரூத், ஒரு ஆக்சியம் அப்படி அந்த இது இருக்கு. அப்புறம் வேறு மற்றதெல்லாம் ரொம்ப நிறைய பாவம் எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இவன் வந்து அவருடைய அப்பா அம்மாலாம் காணாமல் போயிடுவாங்க. யாருக்கு? இந்த யூசஃப்க்கு. ஹி கம்ஸ் ஃப்ரம் பிஷாப். இது இருக்க இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் இதுவும் நடந்தது. எப்படி வந்து இங்கே நம்ம இந்தியாவில் எத்தனையோ இந்துக்கள் வந்து காணாமல் போய் மனைவி இல்லை, குழந்தை இல்லை. இப்போ இதை பற்றி மண்டோ கூட எழுதியிருக்காரு. இப்போ மண்டோ புஸ்தகம் இருக்கு. ஒரு சமயத்தில் இந்த மண்டோ காப்பி இல்லாமல் இருந்தது, இப்போ வந்துருது. ஆனால் அங்கே வந்து டெல்லியில் ஒரு அம்மா காத்துட்ருக்கார். அவள் ஒரு கதையே எழுதியிருக்கா. இதை எப்போ நீ எழுத போகிற? இன்திசார் ஹுசைன் ஒரு பாகிஸ்தானி ரைட்டர் who wrote mostly about people, about இந்த மாதிரியான மேசக்கர்ஸில் மறைஞ்சு போனவங்களை பற்றி. இவங்களுடைய அப்பா காணும். அவர் வெளில போகிறாரு. அதுக்குள்ளே எல்லாரும் வீட்டிலலாம் வந்து எடுத்துட்டு போகிறாங்க. நீ எப்போ எழுத போகிற என் அப்பாவை பற்றி? நீ ஒரு இந்தியன் லேடி பற்றி ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கா. அதனால் இந்த மறைவு இருக்க அது இருக்கு, அது பாட்டுக்கு போய்டுறேன். அப்புறம் மூணாவது இது வந்து இதில் இன்று பற்றி இன்றில் அதில் ஒரு அந்த சீதா வந்து உண்மையாக வந்து என்னுடைய நண்பனுடைய சகோதரி அப்படி அந்த மாதிரி மேலே விழுந்து இறந்து போயிட்டான். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான். அது என்ன முழுக்க எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பிரதரை ரொம்ப அதிகமாக அதை பற்றி சும்மா அதை பற்றி ரொம்ப பாதிக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு பொண்ணு 30-35 வயசு, கல்யாணம் ஆகலை. அண்ட் அகைன் ஒரு லேசன் இருக்கு. அதுவோ வந்து சட்டனி இவங்க குடும்பம் அவங்க குடும்பம்லாம் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு லேசன் இல்லை. அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கா. அவள் வந்து ஆஃபீஸில் வந்து திட்டா. இதை பாருங்கள், நீங்கள் எப்படி ஒரு நெருக்கடி பாருங்கள். இந்த பொண்ணை பற்றி அந்த ஆஃபீஸில் வந்து திட்டுறா. அப்போ ஒரு பியூன் சொல்லலாம் எங்ககிட்ட, ஏமா இந்த மாதிரியெல்லாம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்க? அதனாலன்னு கிடையாது. பட் அவளுக்கு வந்து இதுதான் ஒரு சொல்யூஷன் தோணுது. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். இந்த கதைகள் இருக்க, கதை எழுதுன வந்து இந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான், அதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக அவனுக்கே தெரியாது. ஆனால் இந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்கு. அதனால் உங்களுடைய அல்டிமேட் இது மேட்டர் ஆகும். நீங்கள் வந்து உங்களுடைய அல்டிமேட் டெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும்னா யூ ஷுட் ட்ரஸ்ட் தி டேட், நாட் தி டெல்லர். நான் வந்து எதோ சாயங்கள் நான் சொல்லுவேன். பட் அதனால தான் வந்து ரைட்டர்ஸ் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல அவ்வளோ பொருத்தம் இல்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுக்கு என்னுடைய நன்றி கேட்கிறேன். நன்றி.